அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நமக்கு நல்லா தெரியும், இந்த ஆகாச கருடன் அப்படின்ட்டு ஒரு கிழங்கு வகை உண்டு. இந்த கிழங்கு வகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கண் திருஷ்டிக்காக கட்டப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்க மருத்துவ பயன் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். சீதபேதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வியாதி குணமாவதற்காகவும், அதே போல் இந்த நாய், பூனை இந்த மாதிரி ஜந்துக்கள் கடித்து விடுகிறது அப்படிங்கும்போது அதற்கான மருந்தாகவும் சில நேரங்களில் இந்த ஆகாச கருடன் கிழங்கை பயன்படுத்துவாங்க. மண்ணுளி பாம்பு தீண்டி விட்டால் அதற்கு மருந்தாகவும் என்ன பயன்படுத்துவாங்கன்னா இந்த ஆகாச கருடன் கிழங்கை பயன்படுத்துவதாக குறிப்பிடப்படுவது உண்டு. இதெல்லாம் முறையாக சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி அதை எடுத்துக்கொள்வது நல்லது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த மாதிரி மூலிகைகளை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் வளர்த்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த கற்றாழை அப்படிங்கிறதும் நிறைய உடல் உபாதைகளை போக்கக்கூடியது. அதையும் நம்ம வீட்டில் நட்டு வளர்த்தாங்க, இல்லைன்னா கட்டி வளர்த்தாங்க. ஏன்னா அது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மையுடையது அப்படிங்கிறனால. அதே போல தான் காற்றில் உள்ள ஈரத்தன்மையை உறிஞ்சி கொண்டு வளரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு உண்டு. நல்ல வளரக்கூடிய தன்மையானது உண்டு. அந்த வகையில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இந்த கண் திருஷ்டியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி எதிர்மறை தாக்குதல் இருக்கிறது அப்படின்னா அதை தன்னகத்தை ஈர்த்து கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கண் திருஷ்டி, அதாவது எதிர்மறை சக்திகள்னு சொல்லக்கூடியது. கல்லடிப்பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கண் திருஷ்டிகள் மற்றும் எதிர்மறை சக்திகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அந்த வீட்டில் உள்ளவர்களை பாதிக்காமல் தன்னகத்தை ஈர்த்து கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கிழங்கு, ஆகாச கருடன் கிழங்கு, பார்ப்பதற்கு ஆகாயத்தில் கருடன் பறப்பது போல் காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த கருடனை பார்த்தா பாம்புகள் பயந்தோடும் அல்லவா. இந்த கிழங்கு வாசனை பட்டால் கூட அந்த பக்கம் பாம்புகள் வராது அப்படின்னு குறிப்பிடப்படுவது உண்டு. சரி, இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா எப்போ கட்டுறது அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் கட்டலாம். அந்த ஆகாச கருட கிழங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு நல்ல மஞ்சள் நல்லா கரைச்சி அதில் நல்லா கழுவிட்டு மேலே மஞ்சள் பூசி அதில் குங்குமம் பொட்டு வைத்து அதன் பின்பு மஞ்சள் கயிறு கொண்டு அதை கட்டி வீட்டுக்கு முன் கட்டி தொங்க விடுவார்கள். பார்த்திருக்கக்கூடும். அந்த வகையிலே நீங்கள் கட்டி தொங்க விடுறீங்க அப்படின்னா அது செழிப்பாகவும் இருக்கும், அதே போல் கண் திருஷ்டிகளை போக்க வல்லதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சின்ன சின்ன விஷயங்களில் இதை மூட நம்பிக்கை அப்படின்ட்டு நம்ம உதறிவிடவும் முடியாது. காரணம் இருக்கிறது. இப்போ வீட்டுக்கு முன்னாடி எலும்புச்சம்பழம், கறிக்கொட்டை, அதே போல் முள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கண் திருஷ்டிக்குன்னு கட்டுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது என்னன்னா, நம்மளோட பார்வை கோரமாக இல்லாமல் இங்கே என்னமோ இருக்கே அப்படின்னு அதை ஒரு திசை மாற்றம் செய்வதற்காகத்தான். அதைத்தான் நம்ம அந்த கண் திருஷ்டியை போக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மூட நம்பிக்கைங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போமா அப்படின்னா வச்சுருக்க மாட்டோம். ஆக மொத்தம் கண்ணை மூடிட்டு எதையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கற்றாழையை வீட்டில் கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அதை நம்ம வெட்டி அதை பயன்படுத்துவாங்க. அப்போ உடல்நலம் சார்ந்தது தான். அதை ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி வீட்டில் வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல முன்னோர்கள் தெளிவாக இருந்திருக்காங்க. அதே போல தான் இந்த எலும்புச்சம்பழம், மிளகாய் இதையெல்லாம் ஒரு கொத்தாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. விஷஜந்துக்கள் தீண்டிருச்சு அப்படின்னா எடுத்ததுமே மிளகாயை கடிக்க சொல்லுவாங்க. பாம்பு கடிச்சிருந்ததுன்னா விஷத்து அந்த காரம் தெரியாது அப்படின்னு. அப்போ தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த முள்ளை எடுத்து கீறி விட்டுருவாங்க. அதில் கட்டியிருக்க முள்ளை எடுத்து கீறி விட்டுருவாங்க. அந்த தெம்பாக இருக்கணுங்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் சாறு கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே முதலுதவி சம்மந்தப்பட்டு அங்கு வைக்கப்பட்டது தான் திருஷ்டி என்ற பெயர் கொண்டு. அப்போ இதை நம்ம மூடநம்பிக்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? மனிதனோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு அவன் முதலுதவி சம்பந்தப்பட்டதாக இந்த பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. அந்த வகையில் தான் இந்த ஆகாச கருடன் கிழங்கும் பார்த்திங்கன்னா
இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கலாம், அல்லது இந்த மண்ணுளி பாம்பு போன்ற ஜந்துக்கள் வந்து தீண்டி விடுவதன் பொருட்டு நமக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் பிரச்சனைகளிலிருந்து காப்பதற்கான மருந்தாக அது இருக்கிறது. அதே போல் வீட்டுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் வந்து அண்டாமல் இருப்பதற்காகவும் அந்த கிழங்கோட வாசனை அப்படி செய்து விடுகிறது. அப்படிங்கிறனால தான் இதை வீட்டில் கட்டி தொங்க விட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது. வாசலில் திருஷ்டி பாதிப்பு வராமல் இருப்பதற்காக எலுமிச்சம் பழம் வந்து வைப்போம். அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சந்தேகம் இருக்கும், ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கி வந்து ரெண்டாக அறுத்து ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் குங்குமமும் தோய்த்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா, நம்ம வாசற்படி அல்லது கேட்டு இருக்கும் இல்லையா, மெயின் கேட்டு, அந்த இடத்துல 2 கார்னரில் வைக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில பேர் 2லேயும் குங்குமம் தடவி வைப்பாங்க, சில பேர் 2லேயும் மஞ்சள் தடவி வைப்பாங்க. நம்ம ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் தடவி 2 பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, எப்படிப்பட்ட பழமாக அது இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடிப்பட்ட பழமாக இருக்கக்கூடாது, கண்ணி இருக்கும் அந்த மாதிரி பழமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒச்சமானது அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே போல் வெட்டுப்பட்டதாக இருக்கக்கூடாது, கத்தியிலோ அல்லது அதை கீழ் விழும்போது உடைந்த லைட்டாக உடைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பழங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. சில பழங்கள் வெம்பி இருக்கும், அந்த பழங்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியமாக ஆலயத்திலிருந்து வாங்கி வந்த எலுமிச்சம் பழத்தை இந்த திருஷ்டிக்காக பயன்படுத்தவே கூடாது. இப்போ ஆலயத்திலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர் நம்ம பூஜை அறையில் வச்சுடுவாங்க, சில பேர் தலைமாட்டு அறையில் வச்சுக்குவாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அதை அறிந்து இந்த மாதிரி கண்திருஷ்டிக்காக பயன்படுத்தக்கூடாது. அல்லது ஒருத்தருக்கு கண்திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னா அதை 4ஆக அரிஞ்சு சிவப்பு வச்சு தலையை சுற்றி போடுவாங்க. அந்த பயன்பாட்டிற்காக கோவிலிலிருந்து கொண்டு வரக்கூடிய பழங்களை பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ திருஷ்டிக்குன்னு எப்படி பழத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, நல்ல பழமாக புள்ளி இருக்கக்கூடாது, கண்ணி இருக்கக்கூடாது, வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான பழமாக எடுத்து நல்ல கழுவிடணும். முதல்ல கழுவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வருகின்ற கண் திருஷ்டி அந்த பிரச்சனைகளை எல்லாம் இது போக்க வேண்டும், இந்த எலுமிச்சம்பழம் அதை போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு பின்பு அதனை அறுக்கும் பொழுதே நீங்கள் அதில் வந்துட்டு மஞ்சள் ஒரு பக்கமும் குங்குமம் ஒரு பக்கமும் தோய்த்து நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் கேட்டில் வச்சிடணும். இன்னும் ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த வாசலுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுறணும். இப்படி செய்யும் போது ஒரு விதமான ஆற்றல் அந்த இடத்திலே நிறைந்திருக்கும், அந்த வாசனை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்ந்திருக்க முடியும். அந்த வாசனை இருக்கிறது அப்படிங்கும் போதே அந்த இடம் ஒரு நறுமணமாக இருக்கும். அது அந்த இடத்துல போய் உணர்ந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். அது நம் அந்த திருஷ்டி பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. இப்போ எலுமிச்சம்பழம் மட்டும்தானா, பூசணிக்காய், வெண்பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து கரும்புளி செம்புளி குத்தி, அதாவது கறிக்கொட்டையிலையும் சுண்ணாம்புலையும் பொட்டு வைத்து அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி கண்திருஷ்டிக்காக கட்டி விடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதை அந்த வீட்டை சுற்றி முச்சந்தியில் உடைப்பாங்க. முச்சந்தியில் உடைக்கும் போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். போக்குவரத்து நிறைந்த பகுதிகளாக இருந்தால் ஓரமாக தான் உடைக்கணுமே தவிர நடு ரோட்டில் உடைக்கக்கூடாது. அது பல பேர்த்துக்கு அது விபத்தை ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துக்க தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா 2 அறுத்து நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சது போலேயே உங்கள் கேட்லேயே வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் திருஷ்டி அந்த பாதிப்பை வந்து போக்கக்கூடிய கனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வகையில் எலுமிச்சங்கனியை முறையாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அது தினமும் மாற்றுறவங்க இருக்காங்க, வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுவர்கள் இருக்காங்க, வெள்ளி செவ்வாயில் மாற்றுறவங்க இருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்குங்க. ஆனால் அதை அப்படியே காய விட்டுறக்கூடாது. ரொம்ப காஞ்சது அப்படின்னா அதை எடுத்து காலில் மிதிப்படாத இடத்துல அதை போட்டுடணும். குப்பைகளில் போட்டுறது நல்லது. அதை விடுத்து அப்படியே அந்த ரோட்டில் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா, அதை யாராச்சும் மிதிச்சுறாங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் உண்டாக்கும். அதனால் அதெல்லாம் ரோட்டில் வீசாதீங்க. அதை எடுத்து ஒரு கவரில் வச்சு கொண்டு போய் குப்பையில் போட்டுறது தான் உத்தமம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த மாதிரி பயன்படுத்தி வர்றீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதேனும் முறைகளை இதற்கு பயன்படுத்தினால் கூட கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.